வெல்கம் டு ஆன்லைன் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூடோ ERP சாஃப்ட்வேரில் எம்ப்ளாயி ஆப் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எம்ப்ளாயி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்தமாதிரி தான் வியூ ஆகும். எம்ப்ளாயீஸ் எல்லோரையும் காட்டும். இப்போ நம்ம புதுசாக டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டிபார்ட்மெண்ட் அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ நியூவாக ஆட் பண்ணுறதுக்கு நியூன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துருக்கீங்க. நான் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் நேம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம். அடுத்தது மேனேஜர் செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே எம்ப்ளாயி ஆட் பண்ணி வச்சுருந்தோன்னா அதுலேருந்து ஒருத்தர் மேனேஜராக செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருந்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகிடும். இப்போ வெளியே கேன்பன் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இங்கே புதுசாக மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு க்ரியேட் ஆகுது தெரியுதா? இதேமாரி உங்களுக்கும் க்ரியேட் ஆகும். இப்போ நான் அதுக்குள்ளே போய்ட்டு 0 எம்ப்ளாயி இருக்கிறதுனால அதில் ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ண போகிறேன். நியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி எம்ப்ளாயி ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நேம் கொடுத்துக்குறோம். அடுத்து டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே செலக்ட் ஆகுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளேருந்து வந்ததுனால டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கு. ஜாப் பொசிஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, கம்பெனி டிஃப்ரெண்ட் கம்பெனி இருந்ததுன்னா அந்த டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கிறதுல எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த எம்ப்ளாய்க்கு டேக் ஏதாவது வேணும்னா டேக் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் டிஃபால்ட்டாக இருக்குது சில டேக்ஸ். அதுலேருந்து ஒன்று காட்டுறேன். இந்தமாரி தான் டேக் உங்களுக்கு கேன்பன் வியூவில் ஓப்பன் ஆகிருக்கும். சேல்ஸ் என்ற டேக் கேன்பன் வியூவில் தெரியும். அடுத்து ரெஸ்யூம் ஆட் பண்ணுறோம். ரெஸ்யூமில் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் இன்டர்ன்ஷிப் இல்லை ஸ்டூடெண்ட் எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு கொடுக்குறோம். அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். நான் மேனுஃபேக்சரிங்கில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ப்ளாயி. இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்யூமில் ஆட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கில்ஸில் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்க டிபார்ட்மெண்ட்டு. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வேணுன்னா நீங்கள் ஸ்கில்ஸ் டைப்பில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரில் போய்ட்டு இப்போ இதில் எத்தனை % அவர் இருக்கார் ஸ்கில்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒர்க்கிங் இன்ஃபர்மேஷன், ஒர்க்கிங் அட்ரஸ் என்ன, ஒர்க்கிங் லொக்கேஷன் என்ன, அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது. சைடில் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் சார்ட்னு ஒன்று இருக்குது. இந்த எம்ப்ளாயி யாருக்கு கீழே வரா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஒர்க் லொக்கேஷன் நான் இப்போ ஆஃபீஸும் கொடுத்துட்டேன். அடுத்தது அப்ரூவர். அந்த எம்ப்ளாய்க்கு எக்ஸ்பென்ஸு இல்லை லீவ் போட்டால் லீவாக அலோவ் பண்ணுறதுக்கு, அந்த எம்ப்ளாய்க்கு எத்தனை ஹவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைம் ஷீட் வேலிடேட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நான் எல்லாத்துக்கும் மேனேஜரே கொடுத்துருக்கேன். அடுத்து ஷெட்யூல். இதில் ஒர்க்கிங் ஹவர்ஸ், வீக்லி அவர் எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறது. செலக்ட் பண்ணது இப்போ ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அவரோட ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அவரோட அட்ரஸ், அவரோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட், எமர்ஜென்சினா யாருக்கு கால் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணக்குள்ள பேங்க் நம்பர் மட்டும்தான் அதில் இருக்கும். இந்தமாரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். பேங்க் கொடுத்துக்கலாம். அதில் இல்லைன்னா நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸும் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூட் பண்ணிக்கிறேன். அடுத்தது
ஹோம்லேருந்து ஒர்க்கிங் ஏரியா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறது. அவரோட கார் இருந்ததுன்னா காரோ பைக்கோ இருந்ததுன்னா அதோடய ப்ளேட் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து எமர்ஜென்சி. இப்போ ஏதாவது எமர்ஜென்சினால் அவரோட டீட்டெயில்ஸை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இதை நோட் பண்ணி வச்சுப்போம். அவரோட பேர், அவரோட ஃபோன் நம்பரும் நோட் பண்ணி வச்சுப்போம். சிட்டிசன்ஷிப், அப்புறம் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையும் இப்போ இதில் கொடுத்துக்குறோம். நேஷ்னாலிட்டி இந்தியா ஒரு. அடுத்தது வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் இருந்ததுன்னா பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லைன்றதுனால விட்டேன். ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுறோம். இப்போ பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரி ஆஃப் பர்த் இந்தியான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து எஜுகேஷன் லெவல் செலக்ட் பண்ணுறோம். எஜுகேஷன் லெவல் செலக்ட் பண்ணிட்டு ஃபீல்டு செலக்ட் பண்ணுறோம். ஃபீல்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த காலேஜ் நேம் என்னன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறோம், டைப் அடிக்கிறோம். இப்போ அவ்வளோதாங்க. ஒர்க் பர்மிட் வேணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எதுவும் இல்லாதனால ஒரு எம்டியாக விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். அடுத்தது ஹெச்ஆர் செட்டிங்ஸில் போய்ட்டு அடுத்தது ஹெச்ஆர் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் வந்துட்டு எம்ப்ளாயி டைப் வந்து கொடுக்குறோம். அவர் எம்ப்ளாயியா இல்லை இதுவாக சொல்லிட்டு கொடுக்குறோம். டெய்லி வேஜஸாக அந்த மாதிரி. அடுத்தது வந்து அவர் ஆஃப் காஸ்டிங் எவ்வளோ, ஹவர்லி காஸ்ட், அவர் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை, எவ்வளோ காசு அவருக்கு, அதை செலக்ட் பண்ணுவோம். அடுத்தது அட்டனன்ஸ் ஆப்பில் போய்ட்டு அவர் அட்டனன்ஸ், பிஓஎஸ், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து அவர் லாகின் பண்ணணும்னா அவருக்கு பின்கோடு ஒன்று கொடுக்குறோம். அதை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை பேட்ச் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கியூஆர் கோட் மாதிரி வரும், அதை வச்சு அவர் ஸ்கேன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து கான்ட்ராக்ட் பார்ப்போம். இப்போ கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். புதுசாக அந்த எம்ப்ளாய்க்கு வந்து கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறோம். 2 years அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் நேம் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து சேலரி ஸ்ட்ரக்சர் டைப் சொல்லிட்டு எம்ப்ளாயி கொடுத்துட்டேன். டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஜாப் பொசிஷனும் சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது கான்ட்ராக்ட் டைப் வந்து பர்மனெண்ட்டாக, டெம்பரவரியாக அந்தமாரி சொல்லி சூஸ் பண்ணிக்கிறோம். பேரோல் அவருக்கு மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ண போகிறோம் சொல்லிட்டு கான்ட்ராக்டில் இது பண்ணிக்கிறோம். 20,000 per month அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஹெச்ஆர் யார் சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிறோம். கான்ட்ராக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிறோம். 2 years கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா 26 வரைக்கும் போட்டு கொடுக்கணும். இப்போ இது செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஒர்க் ஹவர்ஸ் வீக்லி 40 hours செட் பண்ணியிருக்கேன். இப்போ இயர்லி காஸ்ட் வந்து அவருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ அடுத்தது வந்து டீட்டெயில்ஸில் போய்ட்டு டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணணும். கான்ட்ராக்ட் டெம்ப்ளேட் இதுக்கு இருக்கும். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பர் சொல்லிட்டு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். அடுத்த டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பிடிஎஃப்பும் சைன் போடுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அடுத்தது பர்சனல் டாக்குமெண்ட் சொல்லிட்டு அவர்கிட்டருந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்கி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் எடிட் பண்ணி நீங்கள் வேறு அப்லோட் பண்ணுறதுனா அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதாங்க
அப்புறம் இப்போ க்ரியேட் பண்ணதை அவருக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். சென்ட் பை இமெயில் அந்த ஆஃபர் லெட்டர் அவருக்கு சென்ட் பண்ணுறோம். அவரோட மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகுது. அவர் gopal213@gmail.com தான் அவரோட மெயில் ஐடி. இப்போ அவரோட மெயில் ஐடிக்கு இந்த ஆஃபர் லெட்டர் இந்த கான்ட்ராக்ட் வந்து அவருக்கு சென்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இதில் வந்து டாக்குமெண்ட் ஏதாவது அப்லோட் பண்ணோம். டாக்குமெண்ட் இதில் போய் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆர்கன் சார்ட்டில் போய்ட்டு அவங்க யாரை கீழே இருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே யார் அவங்களோட மேனேஜர் அப்படின்றது இதில் காட்டும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.